தானியேல் ராஜாவின் அரண்மனையில் பணியாற்றி தனது வேலையை நேர்மையுடனும் ஞானத்துடனும் செய்தார். தேவன் அவருடன் இருப்பதை அனைவரும் பார்த்தார்கள். தானியேல் கருணையுள்ளவரும் நேர்மையானவரும் மிகவும் ஞானமுள்ளவருமாக இருந்தார்கள். அவர் தேவனை நேசித்து தினமும் சரியானதை செய்ய முயன்றார்கள். இதனால் சில அதிகாரிகள் தானியேலை பொறாமைப்படத் தொடங்கினர். அவர்கள் கிசுகிசுத்து ஒரு சூழ்ச்சி திட்டம் செய்தார்கள். இது நியாயமல்ல. அந்த அதிகாரிகள் தானியேலை சிக்கலில் அகப்படுத்த விரும்பினார்கள். ராஜா 30 நாட்கள் யாரும் தேவனை ஜெபிக்கக் கூடாது என்று ஒரு சட்டத்தில் கையெழுத்திட்டார். அந்த சட்டத்தை மீறுபவர்கள் சிங்கக் குகையில் எறியப்படுவார்கள். ஒரு புதிய சட்டம். ஆனால் அது ஒரு சூழ்ச்சி என்பதை ராஜா அறியவில்லையோ. அந்த சட்டத்தைப் பற்றி தானியேல் அறிந்தபோதும் அவர் வழக்கம்போல் தேவனை ஜெபித்தார். அவர் தேவனை முழுமையாக நம்பினார். தானியேல் பயப்படவில்லையோ. அவர் முழங்காலில் மண்டியிட்டு முழு மனதுடன் தேவனை ஜெபித்தார். பொறாமை கொண்ட அதிகாரிகள் தானியேலை ஜெபிப்பதைப் பார்த்து உடனே ராஜாவிடம் சென்று சொல்லினர். ராஜா மிகவும் வருந்தினார். ஆனால் அந்தச் சட்டத்தை மாற்ற முடியவில்லை. ஐயோ! ராஜாவுக்கு தானியேல் மிகவும் பிடித்தவர். ஆனால் சட்டத்தை மாற்ற முடியவில்லையோ. தானியேல் சிங்கங்கள் நிறைந்த இருண்ட குகையில் இறக்கப்பட்டார். தேவன் அவரைக் காப்பாற்றுவார் என்று ராஜா நம்பினார். துணிவாக இரு, தானியேல் என்று ராஜா கூறினார். நீ சேவிக்கும் தேவன் உன்னை பாதுகாப்பாராகையோ. தேவன் ஒரு தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை மூடினார். சிங்கங்கள் தானியேலைச் சுற்றி அமைதியாக படுத்துக் கொண்டன. கவலைப்படாதே, தேவன் இரவு முழுவதும் தானியேலுடன் இருந்தார். சூரியன் உதயமான போது ராஜா அவசரமாக குகைக்குச் சென்று தானியேலை அழைத்தார். தானியேல் மகிழ்ச்சியுடன் பதிலளித்தார். அவர் பாதுகாப்பாக இருந்தார். நான் இங்கே இருக்கிறேன். தேவன் என்னைக் காப்பாற்றினார் என்று தானியேல் மகிழ்ச்சியுடன் கூறினார். ராஜா தேவனை புகழ்ந்து அவரை மதிக்கும் ஒரு புதிய சட்டத்தை ஏற்படுத்தினார். தானியேல் தொடர்ந்து விசுவாசமாக சேவை செய்தார். தேவன் வல்லமையுள்ளவரும் உண்மையானவருமாக இருக்கிறார். அனைவரும் உயிருள்ள தேவனை நம்பக் கற்றுக்கொண்டார்கள். நீங்கள் தேவனை நம்பி சரியானதைச் செய்தால் பயமுறுத்தும் நேரங்களிலும் கூட அவர் எப்போதும் உங்களுடன் இருப்பார்.